ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இந்த ஜோதிட தலைப்பிலே தை மாதம் ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது வர ஜனவரி 15ஆம் தேதி தை மாதம் பிறக்கிறது. இந்த தை மாதத்திலே இந்த வருடம் பிறந்த வருடமே பார்த்தோம் அப்படின்னா சோபகிருது வருடம். அதில் தை மாதமும் அந்த சோபகிருது வருடத்தில் தான் பிறக்கிறது. அந்த தை மாதம் மிகவும் ஒரு உன்னதமான மாதம் என்றும் கணிக்கப்படுகிறது. இந்த தை மாதத்திலே பலவிதமான ஒரு புராண வரலாறுகளும் உள்ளன. தை பிறந்தால் வழி பிறக்கும். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கதிர்கள்லாம் விளைஞ்சு அப்படியே நெற்கதிர்கள் அனைத்தும் விளைந்து எப்படி இருக்குமா, நடக்கிற பாதை வரப்போலியாக நடப்பாங்க. அந்த பாதையிலலாம் அந்த கதிர்கள் விளைந்து அப்படியே சாஞ்சிருமா. அந்த தை மாதம் அறுவடையாக இருக்கும்போது தான் என்ன செய்வாங்க, அந்த விளைந்த நெற்பயிர்கள் முழுவதையும் அறுப்பார்கள். அதுக்குத்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் உண்டு. அந்த தை மாதத்திலே இருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்புகள் மேச ராசிக்கு ஒரு சுமாரான பலன்களாகத்தான் இருக்கும். இது பொது பலன். ஜாதக ரீதியாக ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த திசையை அந்தரம் இதை பொறுத்து மாறுபடும். பொது பலன் என்று பார்க்கும் பொழுது இந்த தை மாதத்திலே இவர்களுக்கு எடுத்த காரியங்கள் 1-2 தடவை அலைச்சலாகி முடியும். மாணவர்களுக்கு கல்வி நிலை ஒரு 30% மந்த புத்தியோடு இருப்பார்கள். 70% படிச்சிருவாங்க. தொழில் புரிவோருக்கு சுமாரான நிலையே தென்படும். இந்த தை மாதத்திலே அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிகவும் ஜாக்கிரதையாகவும் எடுக்க வேண்டும். 1-2 தடவை யோசித்து எடுக்கணும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த சமயத்தில் வரன் தேடுவது, மனதிற்கு பிடித்த வரன் அமைவது கடினமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வயிறு உபாதைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு எடுத்த காரியங்களில் அலைச்சலாக இருக்கும். ஒரு சிலர் இடமாற்றம் மாறுவார்கள். ஒரு சிலர் பழைய வாகனத்தை விட்டு புதிய வாகனம் போட அடித்தளம் போடுவார்கள். இந்த தை மாதத்திலே மேச ராசிக்கு புதன் பாக்கியஸ்தானத்தில் வருவதால் அப்பா வழி மூலமாக ஒரு சில கடன்கள் வந்து சேரும். ஆனால் எந்த வகையிலும் அவர்கள் மனதிற்கு வெறுப்பாக அமைந்து விடாது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், பசி பயங்கரமாக எடுக்கிறது என்றால் பிரியாணி சாப்பிட முடியாது, பழைய சோறு சாப்பிடலாம். அது மாதிரி எதிர்பார்த்த பண வரவு 10,000 ரூபா ஒரு இடத்துல 3,000 ரூபா வந்துடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள். பெண்களுக்கு அவர்களுக்கும் சுமாரான பலன்களே. வரன் பார்த்து தேடுவோர்கள் சற்று பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. தை மாதத்தில் சூரியன் மாறி வரும்போது ஜீவனாதிபதியாக 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் அனுகூலங்கள் சற்று தாமதமாக கிடைக்கும். உடனே கிடைக்காது, தாமதமாக கிடைக்கும். சில நேரங்களில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் விரயங்களும் வந்து சேரும். அந்த விரயங்கள் சுப விரயமாகவும் இருக்கலாம். ஜாதகத்தின் அமைப்புபடி சிலருக்கு மாறுபடலாம். தை மாதத்தை பொறுத்தவரையில் மேசராசி நேயர்கள் சற்று நிதானத்துடன் நடந்து கொள்வது நல்லது. வெளியில் இருக்கக்கூடிய தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட வேண்டாம். ஏனால் வயிறு உபாதைக்கு ஆளாக நேரிடும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள், கலைத்துறையில் இருப்பவருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் சற்று தாமதமாக கிடைக்கும். அவ்வளவுதான், உடனே கிடைக்காது, தாமதமாக கிடைக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த மகசூல் சுமாராக கிடைக்கும். ரொம்ப பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் அனுசரணை ஏற்பட சற்று காலதாமதமாகும். முடிந்தவரை அவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பது மிகவும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் மிகவும் உன்னதத்துடன் படிக்க வேண்டும். சற்று அசால்ட்டாக இருந்துடக்கூடாது.
பொதுவாகவே மேசராசி நேயர்கள் இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் கோபங்கள் இல்லாமல் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொண்டால் இந்த தை மாதத்தில் ஒரு சில நல்ல பலன்கள் தென்படும். மாத கிரகங்கள் மாறி மாறி வர்றதுதானே, தை மாதம் அப்படி இருக்குது, அதனால் அது பெருசாக நினைக்கக்கூடாது. இது கோட்சார பலன்கள் மட்டுமே. ஜாதக ரீதியாக நல்ல திசாபுத்தி நடக்கும்போது சிலருக்கு மாறுபட்டு நடக்கலாம். அதனால் மேசராசி நேயர்கள் இந்த தை மாதம் உங்களுக்கு வளம் கொளிக்கும் மாதமாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, நன்றி, வணக்கம்.